ஃபிலிம் மேக்கிங் வந்து நான் வந்து செகண்டரியா தான் வச்சுருந்தேன் அப்போ வரைக்கும் என்னோட லைஃப்பில். சம் ஏதோ மத்த எல்லாமே பிரைமரியா இருக்கும். அது ஒரு வேலையா இருக்கும். இப்ப அப்படியே மாறிருச்சு. ம். இதெல்லாம் செகண்டரி, ஃபில்ம் மேக்கிங் அது இஸ் பிரைமரி. கொஞ்சம் ரொம்ப பிரைமரியா மாறிருச்சு. ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் செய்ற வேலை தான் எனக்கான அடையாளமா மாறுது. யா. இல்லையா? ஆமா. அருண்குமார் யாரு? அப்படின்னா, யாருன்னா அப்படின்னு என் வேலைக்கு போகுது. ஸோ அப்போ அதுதான் நான் யாரு? நானும் அதுவும் ரொம்ப இன்டர் கனெக்டட். ஆமா, அதுதான் your work ஃபர்ஸ்ட். அதான் defines ஃபர்ஸ்ட். you. அதான் ஆமா. தட்ஸ் லைக் எஸ்யூ. யா. அந்த மாரி அது எனக்கு முன்னாடி போய் நிக்குது. ஆமா. ஸோ அப்போ ஒர்க் டிஃபைன்ஸ் மீன்றத விட ஒர்க் இஸ் மை ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி. ஓகே. வித்தவுட் தட் ஐம் நத்திங். ஸோ அது எனக்கு லேட்டரா தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஐ டுக் இட் வெரி சீரியஸ் ஆஃப்டர் சிந்து. ஸோ மேபி சேதுபதியோட சக்ஸஸ் வந்து இருக்கலாம். உங்களை இந்த இந்த படத்துல கொஞ்சம் பார்த்துட்டோம்ல கண்டிப்பா, அப்படின்ற ஒரு இதை கண்டிப்பா. கொடுத்துருந்துருக்கு. எப்படி இருக்குன்னா, இது ஏன்னா சேதுபதியை நான் அப்படி தான் டீல் பண்ணேன். ஓகே. பன்னியான்மத்னி வந்து எனக்கு கடுப்பாத்திட்டானுங்க. ஒரு மாதிரி என்னங்கடா சரி போங்கடா. நான் வந்து சொல்கிறேன் இந்த படம் வந்து ஓகே 2 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரம் தான் 2 மணி நேரம் 1 நிமிஷம் அந்த படம் கரெக்டாக 2 மணி நேரம் தான் இருக்கும். பரபரன்னு போகுது, ஹை மூன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதி அது ஹிட்டும் ஆயிடுச்சா. ஆயிடுச்சு. அவ்வளோ அசால்ட்டாக டீல் பண்ணல. ஆனால் சின்சியராக இதுக்காக அணுகுனேன். லைக் இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஓகே ஓகேன்னு போயிட்டு அப்போது இவ்வளோ தானா அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம்.